அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 3 பிப்ரவரி 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இலங்கை மருத்துவமனை மீது இலங்கை ராணுவம் தாக்குதல் நடத்தியதில் 50க்கும் மேற்பட்டோர் பலியானதாகவும் பலர் படுகாயமடைந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஈழத் தமிழர்கள் தங்கியிருக்கும் மருத்துவமனைகள் மீது இலங்கை ராணுவம் குண்டு வீசியதை ஐக்கிய நாடுகள் சபை கடும் கண்டனம் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இங்கிலாந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் உரையாற்றிக் கொண்டிருந்த சீன பிரதமர் வென் ஜியாவோ மீது ஷூ வீசப்பட்டது. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஷூவை வீசியவர் சீனாவின் பிரதமர் ஒரு சர்வாதிகாரி என்று உரக்க கூறிக்கொண்டு ஷூவை வீசியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்க புதிய வெளியுறவுத்துறை அமைச்சராக ஹில்லரி கிளின்டன் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். அவருக்கு துணை அதிபர் ஜோய் பைடன் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தென் அமெரிக்க நாடான மெக்சிகோவில் போதைப்பொருள் கடத்துபவர்களிடையே ஏற்பட்ட பயங்கர மோதலில் 13 பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இஸ்ரேல் நாட்டின் ராணுவ அமைச்சர் யூட் பராக் அவர்கள் காசா மீது போர் தொடுக்கும் எண்ணம் எதுவும் தற்போது இல்லை என்று கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஈரான் அரசு முதல் செயற்கைக்கோளை விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தி உள்ளதாகவும் இந்த செயற்கைக்கோள் முற்றிலும் ஈரானிலேயே வடிவமைக்கப்பட்டதாகவும் இது ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளை அதிர்ச்சியடைய செய்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் என்று கூறிக்கொண்டு இந்திய மக்களின் வரிப்பணத்தை சம்பளமாக பெற்று ஏமாற்றிக் கொண்டிருக்கும் MK நாராயணன் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்து பல உளறல் வார்த்தைகளை கூறியிருப்பது இப்பொழுது உண்மையாகி இருக்கிறது. இந்திய வெளியுறவு அமைச்சர் திரு பிரணாப் முகர்ஜியிடம் செய்தியாளர்கள் நாராயணன் பேட்டியை பற்றி கேட்டபோது நாராயணன் அவரது சொந்த கருத்தை தெரிவித்துள்ளதாக ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை கூறியிருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு திக்விஜய் சிங் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசிய போது தேர்தலில் இடதுசாரி கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பதில் நாங்கள் தயாராகவே இருக்கிறோம் என்றும் எங்களுடைய கதவு திறந்து இருப்பதாக கூறியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மத்திய அமைச்சர் AK ஆண்டனி அவர்கள் டெல்லியில் ஒரு விழாவில் பேசிய போது உலகத்திலேயே பயங்கரவாதிகளை உருவாக்கி கொண்டிருக்கும் ஒரே நாடு பாகிஸ்தான் தான் என்று ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவிலேயே 2 மொழிகள் தான் கூகுள் தேடுவதில் அதிகமாக இருக்கிறார்கள் என்றும் ஒன்று இந்தியாவின் மொழியான ஹிந்தி, மற்றொன்று இந்தியாவின் மொழியான தமிழ் என்றும் ஹிந்திக்கு இணையாக தமிழ் மொழியில் கூகுள் தேடுவதை மக்கள் ஆர்வமாக உள்ளார்கள் என்றும் இதற்காக இணைய உலகத்தின் அனுபவத்தை முழுமையாக மக்கள் புரிந்து கொள்ள உதவிட தேடல் தளமான கூகுள் கணினி வசதியுடன் கூடிய பேருந்துடன் தமிழகம் முழுவதும் உலா வரப்போகிறது என்று கூகுள் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. லோக்சபா தேர்தலுக்கான முன் ஆயத்த பணிகளின் தொடக்கமாக முக்கிய அரசியல் கட்சிகளை ஆலோசனை கூட்டத்தை தேர்தல் ஆணையம் நடத்தியது. அப்போது பல கட்டமாக தேர்தல் நடத்துவதற்கு பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கோபால்சாமியும் அவர் புகார் கூறிய இணை ஆணையர் நவீன் சால்வா அவர் அருகில் மிடுக்காக அமர்ந்து காட்சியளித்தது எல்லோருக்கும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 6 வயது சிறுமியை போலீசார் அடித்து துன்புறுத்திய சம்பவம் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உத்தரப்பிரதேசத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவிலேயே முதல் முறையாக லஞ்சம் வாங்கியதாக ரா அதிகாரி ஒருவர் CBI அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
கைது செய்யப்பட்டவரின் பெயர் டாக்டர் AS நாராயண ராவ் என்றும் ராவ் அமைப்பின் தொழில்நுட்ப பிரிவில் மூத்த விஞ்ஞானியாக பணியாற்றி வருகிறார் என்றும் நேற்று டெல்லியில் உள்ள ஒரு நட்சத்திர ஓட்டலில் 1 லட்சம் லஞ்சம் வாங்கிய போது கைது செய்ததாக பரபரப்பு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் நிறுவனத்தில் 8000 கோடி கூட்டு கொள்ளையடித்த திரு ராஜுவை செபி அமைப்பிடம் ஒப்படைக்காமல் ஆந்திர அரசு தடை விதித்துக் கொண்டிருந்தது. தற்போது உச்ச நீதிமன்றம் ராஜுவை செபியிடம் விசாரணை நடத்திட அனுமதி அளித்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக அரசு நாளை பந்த் அறிவித்திருப்பது சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிரானது என்று தகவல் கூறிக்கொண்டது. இந்த பந்தை எதிர்த்து நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இது உச்சநீதிமன்றத்தில் இந்த போராட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கூறியது. இன்று அதை விசாரணை எடுத்துக்கொண்ட நீதிபதிகள் இது ஆக்கப்பூர்வமான ஒரு போராட்டம் என்பதால் இதற்கு தடை விதிக்க முடியாது என்று கூறியதால் தமிழக அரசு பின்னடைந்திருப்பதாகவே தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்து காங்கிரஸை தமிழக மண்ணில் கால் ஊன்றாமல் செய்த பேரறிஞர் அண்ணாவின் 40வது நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் திரு ஜெயலலிதாவின் சார்பில் திரு மதுசூதனன் அவர்கள் சென்னை கடற்கரையில் உள்ள அண்ணாதுரை சமாதிக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் இலங்கை பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் தமிழக சட்டசபையில் இருமுறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதை மத்திய அரசு செவி சாய்க்காமல் உதறி தள்ளியது. இதற்கிடையில் இன்று திமுக செயற்குழு கூட்டம் கூடியது. இக்கூட்டத்தில் தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் பங்கேற்றதாகவும் கூட்டம் முடிந்த பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது இலங்கை தமிழர் பேரவை என்ற ஒரு போட்டி நிறுவனம் ஒன்று திறந்து இருப்பதாகவும் இதன் மூலம் இலங்கை தமிழர்களுக்கு பாடுபட வேண்டும் என்று விளக்க கூட்டம், பேரணிகள், மாநாடு நடத்தப்படும் என்று தீர்மானித்ததாக முடித்துக் கொண்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. வேலூரில் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் இலங்கை தமிழர் பிரச்சனையில் ஆளும் திமுக கட்சியின் செயற்குழு நிறைவேற்றியுள்ள தீர்மானம் ஏமாற்றம் அளிப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னை தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் தலைமையில் 34வது அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. எப்பொழுதுமே முகத்தை ஃப்ரெஷ்ஷாக வைத்திருக்கும் தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் இன்றுதான் முகத்தில் தாடி வளர்ந்ததுடன் தலைமைச் செயலகத்துக்கு வந்தது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஈழத் தமிழர்களை கொன்று குவித்து வரும் சிங்கள அரசின் போரை நிறுத்த கோரி இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இரண்டாவதாக தீக்குளித்த வீர திரு தமிழ் மகன் திரு ரவியின் இறுதி ஊர்வலம் மதுரையில் நடந்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில் உள்ள பெரியகுளத்தில் இலங்கை போர் நிறுத்தம் செய்ய வலியுறுத்தி நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசை கண்டித்து 3 பள்ளி மாணவர்கள் விஷம் குடித்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார்கள் என்ற ஒரு அதிர்ச்சி தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கையில் வடக்கே விடுதலை புலிகளுக்கும் இலங்கை ராணுவத்திற்கும் நடைபெற்று வரும் கடும் மோதலின் காரணமாக பெருமளவு சிறார்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று யூனிசெஃப் கவலை தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்திய அரசு ஈழ தமிழர்களுக்கு துரோகம் செய்து கொண்டு இருந்தாலும் இந்திய கிரிக்கெட் அணி இலங்கை கிரிக்கெட் அணியை ஒருநாள் ஆட்டத்தில் வீழ்த்தி ஒருநாள் தொடரின் வெற்றி கோப்பையை அடைந்து விட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. கடந்த 18 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு தென்கிழக்கு இங்கிலாந்தில் இன்று பனிமழை பொழிந்தது என்றும்
இதன் காரணமாக லண்டனில் போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டதென்றும் பள்ளிகள் மூடப்பட்டன என்றும் சில பகுதிகளில் குழப்பம் நிலவியதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 3 பிப்ரவரி 2009 பிற்பகல் 4:30 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் இல்லாதது இந்த படத்தில் தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.